கானா மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி இசைவாணியை சமூக ஊடகம் வாயிலாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் ஜாதி பெயரை கூறி பாலின ரீதியாக மிரட்டல் விடுத்ததாக 3 பேரை சென்னை வண்ணாரப்பேட்டை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து இசைவாணி அளித்த புகாரில் ரவிச்சந்திரன், சுரேஷ்குமார், அழகு பிரகஸ்பதி ஆகியோர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மார்கழியில் மக்களிசை மூலமாக பிரபலமானவர் கானா பாடகி இசைவாணி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இசைவாணி பாடிய ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா போன்ற பாடல்களுக்கு சமூக வலைதளங்களில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் எதிர்வினை ஆற்றினர். இந்த பாடல் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துவது போல உள்ளது என்றும், ஆகவே பாடலை இயற்றி பாடியவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் இந்து மக்கள் கட்சி உட்பட இந்து அமைப்புகள் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். ஐ எம் சாரி ஐயப்பா பாடல் 2018ஆம் ஆண்டு தி காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் இசைக்குழு மூலம் வெளியிடப்பட்டது. அதாவது சபரிமலை கோயிலுக்கு பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் பின்னணியில் எழுந்த விவாதத்தின் அடிப்படையில் இந்த பாடல் வெளியானது. ஆனால் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது இந்த பாடலை சர்ச்சைக்குரிய வகையில் மாற்றினர். அதே சமயம் இசைவாணி பாடிய அந்த பாடல் பல்லவி மட்டும்தான் சபரிமலை கோயில் நுழைவுரிமை கேட்பதாய் உள்ளது என்றும், மீதமுள்ள சரணங்கள் அனைத்தும் பெண் விடுதலை பற்றி பேசுவது போல உள்ளது என்றும், இந்து மதம் கடவுள் குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை என்று கூறுகிறார்கள் முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்தவர்கள். அத்துடன் இசைவாணியின் பக்கம் தாங்கள் நிற்பதாகவும் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் தற்போது இசைவாணியின் சாதி பெயரை கூறி பாலின ரீதியாக சமூக ஊடகம் வாயிலாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் 3 பேர் மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.